வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஹாட் ஃபேரி அனிமோட 43வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேல நிறைய கறி இருக்கு. நான் அதை எல்லாத்தையும் சாப்பிடணும். அது எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். என்னுடைய உருவத்தை நான் மாத்தி ஆகணும்னு கத்திக்கிட்டு திருப்பி அந்த கொடிங்களை மேல அனுப்பிக்கிட்டு இருக்கு அந்த மான்ஸ்டர். வான்னு ஹீரோ கத்துறான். பர்பட்டின் லேண்ட்ல எவன் பவர் இருக்குதா சொல்லி தானே கூப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க. ஆனா இந்த இடம் ஃபுல்லா ஒரே மான்ஸ்டரா தானே இருக்கு. மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு அவளுடைய கத்தியில பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து பவர் எல்லாத்தையும் அந்த கத்தியில சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த கொடி பக்கமா அந்த பவரை அனுப்புறா. அந்த கொடி மேல பட்டு அது எல்லாம் வரைஞ்சு போயிடுது. அந்த பொண்ணு நின்னுகிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டரும் சேர்ந்து வரைஞ்சு போயிடுது. ஆனா அந்த மான்ஸ்டர் அதோடைய பவர் யூஸ் பண்ணி அசால்ட்டா அதை உடைச்சு தள்ளிடுது. அதை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. அந்த கொடி அவளை பிடிக்க வருது. அதுல இருந்து அவ தப்பிச்சிடறா. 3 பேரும் ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு அந்த மான்ஸ்டரை நோக்கி வந்துகிட்டே இருக்கானுங்க. ப்ளூ டிரெஸ்காரன் அவனுடைய கத்தியில பவரை வர வச்சுட்டு சுத்தி ரிங் மாரி ஏதோ பவரை வர வச்சு அந்த மான்ஸ்டர் சைடு அனுப்புறான். பெரியவனும் அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த மான்ஸ்டர் சைடு அனுப்புறான். சின்னவனும் ஸ்கை லைட்னிங் ஸ்வாட்னு சொல்லிட்டு கத்தியில பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அந்த மான்ஸ்டர் சைடு அனுப்புறான். அவனுங்க அனுப்புன பவர் எல்லாமே அந்த மான்ஸ்டர் மேல வந்து பட்டுக்கிட்டு சும்மா தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதுக்கு எதுவுமே அவளை அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். அந்த கொடியெல்லாம் அவன் சைடு போய்கிட்டே இருக்கு. இதுங்களை தொடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திய சும்மா சுத்திக்கிட்டே இருந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். பெரியவனை பிடிக்கிறதுக்கு போது இதை யாரால சமாளிக்க முடியும்னு தெரியலன்னு சொல்லிட்டு பெரியவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடறான். இதை நான் பாத்துக்கிறேன்டான்னு ஹீரோ கத்திட்டு கிங்லின் எம்பரர் ஸ்வாட் என் கிட்ட வான்னு சொல்லிட்டு சுத்தி பவர் அனுப்புறான். பார்த்தா அவனுடைய கைக்கு ஸ்வாட் வந்து நின்னுகிட்டு இருக்கு. என்னுடைய கிங்லின் டெக்னிக் மூலியமா இப்ப நான் பண்ண போறத பாருடான்னு சொல்லிட்டு பவரை மேல அனுப்புறான். பார்த்தா அது பெரிய கத்தியா மாறிடுது. அதை பார்த்துட்டு அந்த கொடியெல்லாம் பயந்துகிட்டு பின்னாடி போக ஆரம்பிக்குது. இது எம்பரர் பவர், இது எம்பரர் பவர் ஆச்சுன்னு அது பயந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எம்பரருடைய பவரை பார்த்து பயமா இருக்குது போலன்னு சொல்லிட்டு அந்த கத்திய அந்த மான்ஸ்டர் சைடு அனுப்புறான். மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் பச்சை பொண்ணும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்வாடு போய் அந்த மான்ஸ்டர் மேல பட்டு ஒரே புகையா கிளம்புது. பார்த்தா அந்த மான்ஸ்டர் எங்க போச்சுன்னே தெரியல. மாங் ஏதோ சொல்றாரு. ஹீரோ அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வேற எந்த ஒரு ட்ரீ மான்ஸ்டரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஃபர்பிடியன் ரூயிஸ் பிளேஸ நம்ம அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கேளுங்க, டிவைன் ரூயிஸ் ரொம்ப ஆபத்தானது. அதனால நம்ம எல்லாரும் ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கலாம். அது மூலியமா நம்ம அந்த மவுண்டனுக்கு ஒன்னா போவதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு மாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேன்னு எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல நான் போறேன், எல்லாரும் பின்னாடியே வாங்க. ரொம்ப நல்லது. மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு எதையோ பாத்துக்கிட்டே வரா. அந்த பச்சை பொண்ணு ஹீரோவுடைய கைய பிடிச்சுக்கிட்டு வர ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோவுடைய கைய பிடிச்சுக்கிறா. எல்லாரும் அந்த மரத்துக்கிட்ட வந்து இறங்கி நிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு மாங் சொல்றாரு. தேங்க்யூ சீனியர்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்றா. 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்து இறங்கி நின்னுட்டு அந்த மரத்தையே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஏதோ பவர் வந்து அந்த இடத்துல படுது. என்னடா அதுன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெள்ளை டிரெஸ்காரன் உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீனியர் பிரதரா அவர் இந்த மரத்தோடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு போல இருக்குன்னு மஞ்சள் டிரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரீயோடைய ஒளியை நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உங்க தாவோயிசம் பவரை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களால அந்த மரத்தோடைய பவர் கூட ஒன்னு சேர முடியும். நீங்களே தான் என்ன பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மாங் உக்காந்துக்கிட்டு ஏதோ பவரை அனுப்பிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு ஏதோ எலியில வந்து உக்காந்துடுறாரு. வாங்க நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஹீரோ வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கான். நடந்து வந்து அந்த மரத்தை நின்னு பார்த்துட்டு இதுதான் இந்த மரத்தோடைய ஒளியின் சக்தியா, இதோடைய பவரை என்னால இன்னும் முழுசா உணரவே முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். வாங் சொன்னபடி நான் இப்ப என்னுடைய ஓன் தாவோயிசத்தை கிரியேட் பண்ணணும். அப்பதான் என்னால இந்த மரத்தோடைய சக்தியை யூஸ் பண்ண முடியும். என்னுடைய தாவோயிசம் பவர் 1000 தாவோயிசம் பவருக்கு ஈக்குவலா இருக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு அந்த இடத்துல தாத்தா வந்துடுறாரு. எவர் கிரீன் கல்டிவேஷன் பாத்துல ஆர்ட் ஆஃப் தாவோயிசம்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ இப்ப உருவாக்க போற தாவோயிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மவுண்டைன் அண்ட் ரிவரே ப்ரோக் பண்ணிட்டு எவன் அண்டு எத்த போய் தொடணும்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுதான் தாவோயிசத்தை உருவாக்கத்துக்கான வையான்னு ஹீரோ கேக்குறான். பார்த்தா அந்த இடத்துல இருந்து தாத்தா மறைஞ்சு போயிட்டு ஹீரோயின் வந்து நிக்கிறா. எவர் கிரீன் விட்டு கொடுக்காத, நான் உன்னை நம்புறேன். எல்லாரும் நீ சின்ன பையனா இருந்தப்ப நீ ஒரு குப்பன்னு சொல்லி
சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீ விட்டு கொடுக்காம போராடிக்கிட்டே இருந்த, இப்பயும் நீ அதே மாரி விட்டு கொடுக்காம கஷ்டப்பட்டு போராடுன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறா. பார்த்தா KSCல இருந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கா. ஆமா, குயிங்லின் டெக்னிக்கோடைய தாவோயிசம் பவர் அதிகரிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை சுத்தி ஏதோ ரிங்கு மாரி வர வைக்கிறான். கிரீன் லோட்டஸ் சன் முன்னு எத்தண்டு எவன் பவர்ன்னு சொல்லிட்டு தாமரைய வர வைக்கிறான். அதை சுத்தி ஏதோ பவர் மாரி வந்து ஹீரோ தலைக்கு மேல சுத்திக்கிட்டே இருந்து பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோ நிறுத்தாம பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எம்பரர் டெக்னிக்கும் தாவோயிசம் பவரும் ஒன்னு சேர்ந்து புதுசா ஒரு மேஜிக் பவரை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு பவரை எல்லாத்தையும் அந்த தாமரையில அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பவர் எல்லாம் அந்த மரத்துல இருந்து சுத்தி தெரிச்சுக்கிட்டு போது ஹீரோ உடம்புல இருந்து பவர் எல்லாம் வெளியில போய்கிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.